are not Nithilan sir, Vijay sir ನೋಡಿ ಕಾದ ಬರೈಬೋ. What is the most exciting thing? മനസ്സിൽ ആദ്യം വന്ന ഒരു exciting moment. മനസ്സിലായി സാറേ. அது இப்போ உங்கள் எல்லோரும் படம் பார்க்கும்போது படத்தோட இம்பேக்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தை சொன்ன விதம் இருக்குல்ல, த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் ஸ்க்ரீன் ப்ளே, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங் பண்ணுச்சு. இதை வந்து முன்ன பின்ன அது சொல்லும்போது அது ரொம்ப ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அதோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ரொம்ப அழகான ஒரு இசை போல் மியூசிக் போல் இருந்தது. ஸோ லவ் இட். அதான் 50வது படம் சார். அடுத்த காலத்து சில படம் ஓகே ഓക്കെ ആവോ സാർ ആവോ സാർ ഫ്ലോപ്പ് ആയി. എന്തുകൊണ്ടാ ഈ അങ്ങനെ ഇപ്പൊ ഈ ബുക്ക് ചെയ്യുന്ന സിനിമകൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുമെന്ന് പറഞ്ഞത് ഇപ്പൊ സ്ക്രിപ്റ്റ് കണ്ടിട്ട് തന്നെയാണ് ചെയ്തത്. എന്തുകൊണ്ടാണ് ഈ ഫ്ലോപ്പ് ആകുന്ന സിനിമകൾ എങ്ങനെയാണ് സെലക്ട് ചെയ്യാൻ? இப்போ இந்த படம் ஹிட் ஆச்சுல்ல சார், அதுக்குமே நான் காரணம் இல்லை சார். அதனால் ஆமாம் சார். ஏன்னா சார் ஒரு வேலை ஒருத்தரால் நடக்கலைல்ல. இப்போ ஹீரோ நம்ம வேலை வந்து இந்த கதை நல்லா இருக்குது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணிருக்கேன். இப்போ 50 படம் பண்ணியிருக்கேன். 50 படங்களில் சிலது கிளாசிக்ஸாக இருக்கலாம், சிலது ஹிட்டாக இருக்கலாம், சிலது ஆவரேஜாக இருக்கலாம், சிலது ஃப்ளாப்பாக இருக்கலாம், பேட் ஃபிலிம் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, பட் எல்லா ஃபிலிமே நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கும் போது நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபில்மை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது சரியாக எக்ஸிக்யூட் பண்ணப்படணும், சரியாக காஸ்டிங் பண்ணப்படணும், எல்லா வேலையும் சரியாக நடந்து அது சரியாக வந்து டெலிவரி ஆனால் தான் அந்த படம் ஹிட்டு. ஸோ அது ஒருத்தர் மட்டும் இல்லை, பட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் என்கிட்ட உட்காந்து ஏதோ ஒரு படத்தை நான் இங்கே சொல்ல முடியாது, ஏன்னா சொன்னால் யாரையா ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நிஜமாகவே என் படம் ஃப்ளாப் ஆன படத்தை எடுத்து இந்த படம் நீ எதுக்கு விஜய் சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஐ கேன் கிவ் யூ 100 ரீசன்ஸ். பட் ஏன்னா எல்லா ஃபிலிமும் அந்த படம் பண்ணும்போது அதோட எமோஷ்னல் கனெக்ஷன்ஸும் அதோட சீன்ஸும் எவ்வளோ தூரம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் அந்த வேலையவே செய்கிறோம் நாங்கள். அது இல்லாமல் செய்கிறதில்ல. அப்புறம் எல்லா விஷயத்துலையும் தலை போட முடியாது. அப்புறம் தலை போட்டாலும் எல்லாம் சரி எதுன்னு எனக்கும் தெரியாது, இப்போ அவருக்கும் தெரியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் சரியாக வரும்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் காஸ்டிங் பண்ணுறோம், அப்படி தான் பேசுகிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சரியாக நாங்கள் மனசில் நினைக்கிற படத்தை சரியாக ஆடியன்ஸ் கொண்டு போய் பண்ணுறதுக்கு அவரும் ட்ரை பண்ணுறாரு. நடிக்கும்போது நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எஃபர்ட் வந்து எல்லா படத்துக்கும் ஒன்று தான் சார். அது நான் இல்லை, அது எல்லா ஆக்டருக்கும் அது முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் இருந்து உங்கள் முகத்தை பார்க்குறோம்ல, ஒரு படம் ஓடினதுக்கப்புறம் ஒரு முகத்தை பார்க்குறோம்ல, ஆடியன்ஸ், ஃபேன்ஸு, ப்ரெஸ் பீப்புள், எனிபடி, ஈவன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் வேணும்ல, அப்போ அது சரியாக நடக்கணும்னு தானே ஆசைப்படுவோம். ஸோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுச்சு.